நமக்கு எதுக்குடா ஒம்புன்னு நான் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் எவ்வளோ பெரிய ஆள், பஸ் ஸ்டாண்டில் போயெல்லாம் நிற்பேன். நான் மழை பெஞ்சா நேராக போய் நூலு மாலுக்குள்ளே போய் நின்றுட்டேன். வயிறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் இங்கே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தா ஒன்று தான் கம்மியாக இருந்துச்சு, இந்த தேங்காய் சோறு. வேறு எதுவும் பெருசாக அவங்க காசு இல்லை. சரி தேங்காய் சோறை மட்டும் வாங்கிட்டு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊற வச்சுருந்தாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு குர்குரே பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். என் கூட வந்த பாவத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறே வாங்கி கொடுத்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா பிங்கோ எடுத்துக்கிட்டான், நான் பார்த்தீங்கன்னா குர்குரே எடுத்துக்கிட்டேன். என்னமோ தெரியல, என் மூஞ்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நான் கேமராவில் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னு எனக்கே தெரியலை. எவ்வளோ நேரம் தான் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சோத்தில் கையை வச்சுட்டேன். சோத்தில் கையை வச்சா நம்ம சும்மா இருப்போமா, கும்முன்னு ஒரு வாயை எடுத்து ஜம்முன்னு நான் வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் சோறு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது கூட சிக்கன் கிரேவி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம சிக்கன் கிரேவியோட வாங்குவோம். டோட்டலாக பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 147 ஆச்சு, 2 பேத்துக்குமே சேர்த்து. அதான் வயிறு முட்டை சாப்பிட்டாச்சே, சரி வீட்டுக்கு போய் தூங்கலான்னு போனால் இன்னும் மழை விடவே இல்லை. சரி வேறு வழியே இல்லாமல் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.